அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோட நெக்ஸ்ட் சேனல். அப்படியே இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம இணைய போகிறோம். அவ்வளோ பரபரப்பாக அந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஈரானில் போராட்டம். அமெரிக்கா நேரடியாக நாங்கள் தலையிட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து நம்ம ஈரானை பற்றின ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். அது சம்பவம் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சம்பவம் நம்பர் 2, ரொம்ப நாளாக ரஷ்யா கிட்ட வைத்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. இந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, ஒரு சாம்பிளுக்கு ஒன்று காட்டுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருந்தது. இன்றைக்கி போலந்தினுடைய எல்லைப்பகுதி ஓரமாக ஒரு 65 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கான வீடியோ பதிவுகள் கிடைக்கல. ஆனால் அந்த தாக்குதல்களோட ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ ஓர்ஸ்னிக் மிசைல்ஸோட தாக்கம் என்னன்றதும் பார்த்தலாம், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் பார்த்தலாம். வாங்க நண்பர்களே, பரபரப்பான உலகத்துக்குள்ளே செல்லலாம். இதில் குறிப்பு என்னென்னா, இந்தியாவை பற்றின ஒரு கருத்தும் இன்றைக்கி அமெரிக்கா பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கானுடைய காமர்ஸ் செக்ரட்டரி ஏன் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டீல் இன்னும் அப்படியே பெண்டிங்லேயே நிற்கிது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு இன்றைக்கி அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, அது எப்பயே டன் ஆகிடுச்சு. மோடியோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே ஓகே ஆகிடுச்சு. பட் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி ட்ரம்ப்பும் மோடியும் க்ளோஸ் தானே, அதனால் ஒரு டைலாக் மட்டும் பண்ண சொல்லுங்கள். கால் பண்ணி பேசினாருனாவே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும் நாங்கள் சொன்னோம். பட் இந்தியா அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் க்ளோஸாக மோடியோட ஒரு கால் பண்ணாதனால அந்த ட்ரேட் டீல் அப்படியே பெண்டிங் நிற்கிது. ஈவன் நாங்கள் இந்தோனேஷியாவுக்கு முன்னாடி, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் எல்லா நெகோசியேஷனுக்கு முன்னாடியே நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த டீல் முடிய வேண்டியது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்தியா கால் பண்ணலான்றாங்க. எப்படி பாஸ் கால் பண்ணுவாங்க? இல்லை, நான் கேட்குறேன், எப்படி கால் பண்ணுவாங்க? உங்கள் ஆள் கால் பண்ணிட்டாவே முடிச்சிடுறீங்களே கதையை. ஓ நோ, அப்படி பேசினார், இப்படி பேசினார், நோ நோ நோ, எஸ் 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 அப்படின்னு எங்கள் ட்ராமாவா சீட் கிரியேட் பண்ணி ஒரு தலைவருக்கான மரியாதையே கொஞ்சம் கூட கொடுக்காம எல்லா இடத்துலையும் எங்கெங்கே அடிக்க முடியுமோ அந்த இடத்துல பட்டம் தட்டி பேசினா யார் ஃபோன் பண்ணி பேசுவாங்க? ஸோ இது நல்ல முடிவாக தான் நான் பார்க்குறேன் நான். அப்போ இத்தனை நாள் அவங்க விட்ட கட்டுக்கதைகள்லாம் கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. ஏதோ நாங்கள் தான் வரி போட்டு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்கிறத விட, இந்தியா எங்ககிட்ட கால் பண்ணி பேசலை, அதனால தான் அந்த டீல் இன்னும் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் பவுடவுன் ஆகலை அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் இல்லையா? எல்லாம் பாஸ், இன்னொரு விஷயம் கூட சொல்கிறதுக்கு போய் என்ன, ஃபோன் பண்ணி பேசிட்டா நினச்சி பாருங்கள், இதற்கு முன்பே ப்ளீஸ் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ப்ளீஸ் கொடுங்கன்ற மாதிரி கேட்ட மாதிரியே சீனை போடுறாங்க. அப்புறம் பாவம் மேக்ரன் அவர்கள் ஒரு 2 டைம் பேசிட்டு பாராட்டுக்குது ட்ரம்ப்பு கிட்ட. அதை ஒரு 10 டைம் சொல்லிட்டாரு. ஓ டொனால்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டொனால்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாருன்ட்டு இப்படி இதே மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணி கட்டுறாரு. இப்போ மோடி அவர்கள் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று சொன்னார்னா அந்த வார்த்தைன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஓடும். இங்கே எதிர்கட்சிகளுக்கு கண்டென்ட் தேவைப்படும். அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்பதே சால சிறந்ததுன்ட்டு இந்திய பிரதமர் நினைக்கிறார் போல். அதனால் இது ஒரு சிறப்பான சம்பவமாக பார்த்துட்டு அடுத்து நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம், ஃப்ளைட்டை பிடிச்சி விறுவிறுன்னு நம்ம உக்ரைனில் போய் தலைமையிறங்க போகிறோம். ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். ஏன்னா புடின் அவர்கள் எந்த ஒரு டைலாக் சொன்னாலும் எங்ககிட்ட ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் இருக்குது, முடிச்சிடுவோம், கதையை பிரித்து மேய்ஞ்சிடுவோம் அப்படின்றா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஐயா தயவு செய்து ஒன்று ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு காட்டுங்கன்னாங்க. பட் ஏற்கனவே 2025 செப்டம்பர் மாதம் சம்திங் காட்டினாங்க. ஆனால் அது பெருசாக ஒரு பதிவுலாம் கிடைக்கல. பட் இந்த தடவை கூட பதிவு கிடைத்திருக்கு. உங்ககிட்டயே நான் காட்டுறேன். நான் இது ஒரு வீடியோன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பதிவில் கிடைச்சது, டேட்டு டைமோட போட்டிருக்காங்க. இது ஓர்ஸ்னிக் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ், IRBMன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா மல்டிபிள் டார்கெட்டு, மொத்தம் ஒரு 8 டார்கெட்டாக பிரித்து தாக்கல் நடத்தியிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான மற்றொரு வீடியோ பதிவு உங்ககிட்ட காட்டுறேன் நான். அந்த வீடியோ பதிவில் ஒவ்வொரு டார்கெட்டாக ஃபஸ்ட்டு 1 அடிக்குது, அப்புறம் 2, அப்புறம் 3, அந்த மாதிரி வெவ்வேறு மல்டிபிள் டார்கெட்டை பிரித்து அடிச்சிருக்கு. இது எந்த பகுதி அப்படின்னா லீவ் பகுதி, அதாவது போலந்தினுடைய கிலோமீட்டர்லேருந்து 75 கிலோமீட்டர் பக்கத்தில். இவங்க அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க நேட்டோனுடைய ஃபெசிலிட்டிஸிலிருந்து ஒரு 66 கிலோமீட்டர் தள்ளி தான், ரொம்ப அப்படியே தொலைவெல்லாம் இல்லை, கொஞ்சம் பக்கமாக தான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நேட்டோ நாடுகள் கொஞ்சம் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்களே, அதனால் இது ஒரு எச்சரிக்கையா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதில் இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது.
இது ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் தானா இல்லையான்ற சந்தேகம் வலுத்து கொண்டே இருந்தது. அப்போ ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் சார்பாக வந்து இல்லை ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் தான் நாங்கள் தாக்கல் நடத்தணும். ஆனால் நம்ம 2 வகையில் பிரிச்சுக்கலாம். ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் அப்படின்ன உடனே நம்ம அதில் அணு ஆயுதம் பொருத்தி தாக்கல் நடத்தியிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. பட் அந்த இடத்துல ரஷ்யா சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கான ஒரு வெப்ப அலையை கிரியேட் பண்ணி ஒரு 3000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெப்பம் கிரியேட் ஆச்சு அப்படின்றதான் பார்க்கணும். ஆனால் ரஷ்யா நடத்தியது ஒரு கேஸ் ஸ்டேஷன் மீது தான். நேற்று உக்ரைனுடைய பெரும்பாலான பகுதி அந்த லீவ் பகுதி அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒட்டுமொத்தமாக பவர் இல்லைன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். இந்த ஓர்ஸ்னிங் மிசைல்ஸோட செயல்பாடுகளை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் இந்த ஒரு இது புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் மொத்தம் 3 ஸ்டேஜாக பிரிச்சிருப்பாங்க. மொதல் ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட தொலைவு போனவுடனே அது பின்னோக்கி வந்துடும். அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணும், அடுத்த ஒரு ராக்கெட் ஏவுதளம் அனுப்புகிற மாதிரி தான். அந்த ராக்கெட் ஏவுதளம் அனுப்புகிற மாதிரி தான் அந்த வேரட் அந்த தலைமை இடத்துல இருக்குல்ல, தலையில் ஒரு 6லிருந்து 7 டார்கெட் வந்து பொருத்திப்பாங்க. அந்த 7மே ஒவ்வொரு லொக்கேஷனை ஃபிட் பண்ணி டார்கெட் அடிக்கலாம். ஒவ்வொரு லொக்கேஷன் ஃபிட் பண்ண டார்கெட் மட்டும் இல்லை, 12300 km/h அப்படின்றாங்க. அதாவது 7610 மீட்டர்/ஹவர்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மேக் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அடிச்சிருக்கு. நேற்று அந்த பதிவுகளோடு பார்க்கும்போது ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி தான் இருந்தது. சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குது, டக்குன்னு போய் அடிக்குது. ஸோ இது எல்லா வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் மீதி நாடுகளுக்கும் நேரடியாகவே புடின் அவர்களுடைய வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடியாக நாங்கள் கொடுக்குறோம். பட் இது வந்து சும்மா ஆரம்பம் தான், இன்னும் கண்டிப்பாக அன்ஆன்சர் பண்ணாமல் நாங்கள் போக மாட்டோம், உங்களுக்கு ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் தாக்கல் நடத்தின கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உக்ரைனுடைய தலைநகர் கியூ இருக்கு இல்லையா, கியூ மீது ஒரு 100க்கும் மேற்பட்ட ட்ரோன் வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியது. ரெசிடென்ஸ் பில்டிங் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க, அங்கே நடத்தியிருந்தாங்க, இங்கே நடத்தியிருந்தாங்க. இது முழுக்க எதிரான செயல்னாங்க. கொஞ்சம் ஒரு வார காலமாக உக்ரைனுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருந்தது, பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க ரஷ்யா மீது. ரஷ்யா கொஞ்சம் அந்த ஒரு வாரமாக நிறைய அடி வாங்கியிருந்தாங்க. அதற்கு ஒரு பதிலடியாக பார்க்குறேன் நான் ரஷ்யா தரப்பில் இருந்து. அதாவது இவங்க உக்ரைன் கொடுத்த அடிக்கு பதிலடி. இன்று கூட பெல்க்ரோத் பகுதி, ரஷ்யாவில் உக்ரைனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெல்க்ரோத் பகுதியில் பெரிய தாக்கல் நிகழ்த்தி ஒரு 6 லட்சம் மக்கள் பவர் இல்லாமல் இருக்காங்க அங்கேயும். ஏன்னா இவங்க நடத்தின தாக்குதல் அதுவுமே நம்ம சொல்ல முடியும். நம்ம அல்லாமல் நேற்று கூட ரஷ்யாவுடைய முக்கியமான கப்பல் ஒன்று துருக்கியினுடைய கடற்பரப்பு எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. ரஷ்யாவில் கூட கிட்டத்தட்ட ஒரு 920 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆயில் ஃபீல்டுமே நடத்தியிருக்காங்க. அப்புறம் இது மாதிரி மொத்தம் இந்த வாரத்தில் மட்டும் சம்பவங்கள் பெருசு. இவங்க நடத்திய தாக்குதலுக்கு பதிலுக்கு அவங்க நடத்திய தாக்குதல் இது, அப்படி தான் நான் சொல்ல முடியும். பட் நான் இன்னும் நல்லா கிளாரிட்டியான வீடியோ பதிவு நான் எதிர்பார்க்குறேன். மேபி எனக்கு மாலை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் தாக்கம் வந்து எந்த அளவுக்கான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நிச்சயமாகவே அந்த அளவுக்கான வெப்பத்தை ஏற்படுத்தியதா, சும்மா சாம்பிளுக்காக லைட்டாக பவர் இல்லாமல் அனுப்பியிருக்காங்களா, இது 2 மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து 2 வார்த்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி ரஷ்யா கூடிய போகிற ஒரு கப்பலை வந்து நீங்கள் பிடிக்கிறீங்களே, நீங்கள் ஒரு மாதிரி டஃப்பாக ஃபீல் பண்ணலையா? என்ன டஃப்பு, எதுக்கு டஃப்பு அப்படின்ட்டார். அப்படின்னா ரஷ்யாலாம் ஒரு நாடை மதிக்கலைன்றார். யார்? அமெரிக்கா தரப்பில் சொல்லும்போது அந்த பதிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது பதில், நீங்கள் கப்பல் பிடிச்சதுக்கப்புறம் புடின் அவர்கள்கிட்டேருந்து கால் வந்ததா, ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அதை பற்றிலாம் நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. பட்டு நான் பெருசாக அதுக்கெல்லாம் எந்த கப்பலாக இருந்தால் எங்களுக்கு என்ன எல்லாம் ஒன்று தான், நாங்கள் அதுக்கான ஃபியர்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் ஒன்று தான்றாங்க, பெரிய சட்டம் நினச்சிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு நம்ம கடுமையான ஒரு வார்த்தைகளும் எங்கள் ரஷ்யா பற்றிலாம் பயம்லாம் கிடையாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே பார்க்க முடியுது. அப்புறம் ஐரோப்பா தரப்புலையும் கொஞ்சம் நாளாக ஒரே பயங்கரமான ட்ராமாவாக போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி கூட ஜெலன்ஸ்கி வந்து ஒரே சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு சைப்ரஸ் போனார். சைப்ரஸ் போயிட்டு நீங்கள் உக்ரைன் வந்து ஐரோப்பாவில் இணையத்தை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க. அப்படியே ஒவ்வொரு நாடாக சுற்றுப்பயணம் இருக்காங்க. அப்புறம் மால்டோ போயிட்டு மியா ஷாண்டா அவர்களை பார்த்து சீக்கிரமாக உங்களுக்கான உதவிகள் செய்கிறன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு நம்ம 2 பேர் இணைந்து எப்போ அங்கே ஐரோப்பாவுக்குள்ளே சேருதுன்ற மாதிரி ஏகப்பட்ட ஆதரவு அலைகளே போகிற இடத்துலலாம் மனசு ஃபண்டிங் பாக்கெட் மணியை ரப்பிட்டு வந்துட்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். வெனிசுலாவை பார்க்கும்போது வெனிசுலானுடைய இடைக்கால அரசுன்னு சொல்ல முடியாது, அடுத்த அதிபர் ரோட்ரிகஸ் அவர்கள் வந்து மிக சிறப்பான ஒரு முடிவு. நிக்கோலஸ் மதுரோ அவர்களால் சிறை கைதிகள்
அதாவது அரசியல் கைதிகள் ஒரு 800 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த 800 பேர் அவருக்கு எதிராக அடுத்த கட்ட தலைவர்களாக வந்துருவாங்கன்ற மாதிரி கோணத்தில் அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அவரு சாதாரண ஆள் கிடையாது, அவரு பலே கில்லாடி தான். இது மாதிரி அரசியல் கைதிகளை பல பேர்த்தை வந்து பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். அந்த 800 பேர்த்தையும் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வெளிப்படையாகவே விடுதலை பண்ணிட்டாங்க. நாங்கள் அடுத்து ஃப்ரீடத்தை நோக்கி போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வெனிசுலா ஆல்மோஸ்ட்டு அமெரிக்கா சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்ந்துட்டு வராங்கன்னு தோணுது. அது அவங்களுக்குமே ஓரளவுக்கு ஓகே தான். அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து நீ வெனிசுலாவுடைய முழு வளர்ச்சி எங்கள் கையில் இருக்குது, ரீபில்ட் பண்ணுறதுலேருந்து மீதி எல்லாமே பண்ண போகிறேன்றீங்க. ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் உங்களுக்கு அனுப்புகிறாங்க, இல்லை 1 வருஷம் கூட உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் ஒப்பந்தம்லாம் போடுறீங்க, அமௌண்ட் ஃபுல்லாக ஒரு பில்லியன் கணக்கில் கொடுக்கலான்னும் போது திடீர்னு அவங்க மீது ஒரு குறை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து பொருளாதார தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு திருடிக்கிட்டிங்கன்னா என்ன பிரச்சனை? அதுதான் அங்கே பதில் இல்லை. ஆனால் ஒரே நயா பைசா கூட கையில் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக கொண்டு போயிட்டு கட்டிடங்களை கட்டுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறது தான் பண்ணுவாங்க. அதில் என்ன டவுட்னா, கமிஷன் வாங்கிக்கிட்டு கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு கையில் தள்ளினாவே கொஞ்சம் தள்ளுற மாதிரி கட்டிடங்களை கட்டினீங்கன்னா கொஞ்சம் என்ன, அதுதான் கொஞ்சம் நல்லா பார்த்து கட்டி கொடுங்க. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கிறோம், என்ன ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறோம். சும்மா ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்குங்க, அந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு 30 லட்சம் 40 லட்சம்னு வாங்க. அப்படியே அந்த காசில் நாங்கள் வீடே கட்டிடுவோம்டா, பல மாடி வீடே கட்டிடுவோம்னு நினச்சிப்பேன் நான். எங்கள் ஊரில் கூட ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டினாங்க. ஒரு சின்ன ஸ்கூல் திறந்ததுன்னா ஒரு ஹால் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கான செலவு பார்த்தோன்னா 55 லட்சம் போட்டிருந்தாங்க சும்மா ஒரு ஹாலுக்கு. நான் நினச்சிக்கிட்டு 55 லட்சத்துக்கு நினச்சி பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பெரிய வீடு கட்டலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பாட்டுக்கு சின்னதாக ஒரு ஹாலை ஒன்று கட்டிட்டு கடைசியில் பில்லு மட்டும் கோடிக்கணக்கில் எழுதிடாதீங்க அமெரிக்கா. அதை மட்டும் கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கோங்க. நாங்கள் எங்கேனாலும் கண்டுபிடிச்சிருவோம், ஏன்னா எங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது இந்த கட்டடத்தில் எவ்வளோ கமிஷன், அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளோ கமிஷன், இல்லை அந்த ஏரியா கவுன்சிலருக்கு எவ்வளோ கமிஷன்றது எங்களுக்கு தெரியும், இல்லை அந்த ஏரியாவோட பிடிஓ அவர் எவ்வளோ வாங்கியிருக்கிறார் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் நாங்கள். அதே மாதிரி தான் அமெரிக்கா, மெக்சிகோவை ஏமாற்றிடாதீங்க. நாங்கள் தான் அங்கே ஏமாந்துருக்குறோம், நீங்களாவது கொஞ்சம் ஏமாற்றாமல் கொஞ்சம் மெக்சிகோவை பாருங்கள். இல்லை நாங்கள் திருடுறதா முக்கியமாக குறி அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லையா. ஒரு 800 பேர்த்துக்கு மேலே அடுத்தடுத்த விடுதலை செஞ்சுருக்காங்க. இது பெரிய இம்பாக்ட். அதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது இந்த மச்சிடா அவர்கள் அடுத்த வாரம் உங்ககிட்ட வந்து நோபல் பரிசு கொடுக்குறேன்றாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் அடுத்த வாரம் டைம் கேட்டிருக்கிறாங்க, பார்த்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து பார்க்குறேன்னு ஆசைப்பட்டாங்க, பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ட்டாரு. அப்போ சொன்ன பதிலுக்கும் இந்த மச்சிடோ இந்த அம்மா வேற பயங்கரமாக கனவு கண்டுட்டு தூங்காமல், ஆஹா மதுரை அவர்களை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம தான் அடுத்து அதிபர்னு சொல்லிட்டு மல்லாந்து படுத்துட்டு ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன்னு கனவு கண்டுட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு இவர் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு பாரு, என்னன்னு கூட கண்டுக்கல. அவருக்கு மெயின் வெஞ்சன்ஸ் என்ன தெரியுங்களா, மனசுக்குள்ளே எப்படி மனசுக்குள்ளே தனக்கு வந்த நோபல் பரிசு அந்த அம்மா தட்டிட்டு போயிட்டாங்கன்ற வெறி அவருக்கு இருக்காட்டுக்குது. மாப்பிள்ளைக்கு அவளை வெறின்ற மாதிரி வந்து மனுஷன் அவளை வெறித்தனமாக அந்த அம்மா மேலே இருக்கிறார். சரி, அடுத்து நம்ம நேரம் எங்கே போகிறோம், ஈரானை விட்டு நம்ம நகரவே மாட்டோம். இன்னும் 1 வாரத்துக்கு நம்ம செய்தி மேக்ஸிமம் ஈரானை பற்றி இருக்கும், சிரியாவை பற்றி இருக்கும். சிரியாவுக்குள் நடக்கிற கலவரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஈரானுக்குள் நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஈரானில் நேற்று 3 முக்கிய நகரங்கள் முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு தெஹன், போராட்டக்காரர்கள் உள்ளே போயிட்டு சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் இருந்து என்னென்ன அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்த முடியுமோ அத்தனையும் அடித்து துவம்சம் பண்ணி எரிச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய கலவரக்காரர்கள், போராட்டக்காரர்கள், நீங்கள் என்னென்னால ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒன்று. இன்னொன்று வந்து இஸ்ஃபஹான்லேயும் வந்து பெரிய அளவுக்கு போராட்டம், திரும்பிய திசையெல்லாம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அங்கே பெருசாக நெட்டெல்லாம் கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் ஸ்டார்லிங்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், ஈரான் மக்களே கவலைப்படாதீங்க, உங்களுடைய சுதந்திரத்திற்கு வர வேட்கைக்கு நான் உதவி செய்கிறேன், ஃப்ரீ இன்டர்நெட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னொரு நகரம் பார்த்தோம்னா ஐதுல்லா அலி காமேனி அவர்களுடைய சொந்த இடம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்கள் தேர்தலில் போட்டிகிட்டே மண்ணின் மைந்தர்ப்பா அவர் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மண்ணின் மைதர், அது வந்து மர்ஷாபாத்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் பெரிய டவுன், அந்த ஈரான்லே 2nd லார்ஜஸ்ட் சிட்டி, ஒரு 6 லட்சத்துக்கு மேலுள்ள மக்கள் இருக்காங்க. அந்த முழு நகரமும் போராட்டக்காரர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து முழுமையான போராட்டம் நடத்தப்பட்டு கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவில். அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் துவம்சம் பண்ணிட்டாங்க.
இப்போ அசர்பைஜானில் இருக்கக்கூடிய பக்கம் ஒரு சின்ன போராட்டம் நடந்ததெல்லாம் வந்து ஈரானுக்கு ஆதரவான போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. எங்களுக்கு ரேசா பலாவி வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அசர்பைஜான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள். இவ்வளோ உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் சொல்கிறத விட நம்மளோட பழக்கம் என்ன, எப்போவுமே வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வரைபடத்தை பார்த்துருங்க, நீங்களும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. நம்பர் 1, தெஹ்ரானை சுற்றி ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல கடுமையான போராட்டம். முக்கிய நகரமான தெஹ்ரான் கிட்டத்தட்ட முடங்கி விட்டது. IRGCனுடைய முக்கிய இடங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அதுவும் நேற்று என்ன நடந்ததுன்னா இது முடிச்சு சொல்லிடுறேன் நான், இந்த வரைபடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. 2 பார்த்தோன்னா இஸ்பஹான் நம்ம எப்போ கேள்விப்பட்டோம், இஸ்ரேல் வந்து இந்த இடத்த தாக்கல் நடத்தியது. எதற்காக? அணு நிலைகளில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கே இருக்குன்றதுக்காக. ஸோ தெஹ்ரான், இஸ்பஹான் இது ரெண்டையும் நம்ம மறக்கவே முடியாது. 3வது பார்த்தோன்னா சிராஸ், அதான் 5ன்னு காட்டிட்டேன், சரி 3 பார்த்தோன்னா மசாத். இங்கே இடம் தான் அயதுல்லா அலி காமேனி அவருடைய முக்கிய நகரம். 6 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த இடம் ஆல்மோஸ்ட் போராட்டக்காரோட கட்டுப்பாடு. அப்புறம் வந்து டேப்ரிஸ், இந்த இடத்துல 4ன்னு பாருங்க, அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம். பட் அசர்பைஜான் மக்கள் பலாவியை விரும்பலை, ஆனால் எங்களுக்கு இப்போ கூட அரசாங்கம் பக்கத்தில் வேணான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு அஸ்வாஸ் பக்கத்தில், ஈராக் பக்கத்தில் அது போராட்டக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ கீழே 5ன்னு போட்டிருக்கோம் பார்த்தியா, இந்த ஏரியாவும். ஸோ இதுதான் மொத்தம் 5 பகுதிகளாக நேற்று பிரித்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதில் ஒரு கூடுதல் சிறப்பும் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு சில நபர்கள் ஈரானுக்கு ஆதரவான போராட்டமும் நடந்தது. இந்த போராட்டங்களை நம்ம 2 விதமாக பிரிக்க வேண்டும். ஆதரவான போராட்டங்கள் அமைதியான முறையிலும், எதிர்ப்பான போராட்டங்கள் தனது வன்முறை களங்களாகவும் மாறியது. என்னதான் இருந்தாலுமே இந்த ஜென்சியாக இருக்கட்டும், எல்லா போராட்டக்காரர்களும் ஒன்று தாங்க, தனது சொந்த சொத்துக்களை சேதப்படுத்துறதுக்கு உரியாகிறாங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் அண்ட் பேட் ஹேபிட் அது. தனது சொந்த சொத்துக்களை எந்த அளவுக்கு சேதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சேதப்படுத்தி வைத்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவரோட பேட்டிக்கு வந்துடலாம். எல்லாத்துக்கும் சம்பந்தப்படுத்த ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார். அயதுல்லா அலி காமேனி அவர்கள் ஒரு நல்ல பிளேஸாக போய் ஒளிஞ்சிக்கிறது நல்லது. இந்த முறை ஹோப் அவர் ரஷ்யாவை கூட போயிடலாம், தப்பிச்சிக்கிறது நல்லது. நாங்கள் முன்கூட்டியே ஒரு வார்னிங் கொடுக்குறோம். ஏன்னா இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. அங்கே ஈரான் மக்களுக்கு சுதந்திர வேட்கை உங்களை நெருங்கி விட்டது. உங்களுடைய தியாகங்கள் நிச்சயம் இந்த சுதந்திர வேட்கை பறித்து கொடுக்கும். ஒருபொழுதும் தலைவணங்காது. ஈரான் மக்களுடன் நான் துணை நிற்பேன். அங்கே கொல்லப்படும் ஒவ்வொரு தலைகளுக்காக பதிலடி கொடுத்தே தீர்வோம். அயதுல்லா அலி காமேனி வேட்டையாடப்படுவார் அப்படின்ட்டார். யார்? ட்ரம்ப் அவர்கள் போட்டு தள்ள போகிறான்றாங்க அயதுல்லா அலி காமேனியை ரைட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். அதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் இந்த ரேசா பலாவி இருக்கிறார்ல முன்னாள் கிங்கு, வீட்டில் பாத்ரூம் போகும்போது கூட கோட் ஷூட் போட்டு தான் போவாரா, தூங்கும்போது கூட கோட் ஷூட் போட்டு தான் தூங்குவாரா அப்படின்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. மனுஷன் பாருங்கள், வீடியோ இப்போலாம் ஜம்முன்னு கோட் ஷூட்டை போட்டு ஈரான் மக்களே இந்த ஃப்ரீடம் உங்களை நெருங்கி விட்டது, இன்னும் இறங்கி வாருங்கள், சுதந்திர வேட்கை நெருங்கி விட்டது, வாருங்கள், தீ ஒன்று பரவட்டும் பண்ணுறாங்களே. இதில் ஏதோ ஒரு ட்ரைலர் பாருங்க, பராசக்தி. ஆமாம், அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து வாருங்கள் மக்களே, தீ ஒன்று வரவட்டும் அவனும் பயங்கரமாக உசுப்பேற்றி விடுறாரு. கூடி சீக்கிரம் நெருங்க போகிறேன்றாங்க. அவர் நெதன்யாகு அவர்கள் தனது பழைய ட்வீட்டை எடுத்து ரிமைண்டர் பண்ணியிருக்கிறாரு. அங்கே ஈரான் மக்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சம் பிறக்கப் போகிறது, உங்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன், ஈரானுக்கான சுதந்திரத்தில் இஸ்ரேல் எப்பொழுதும் முழுவதமாக இருக்கும்னு எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி பேசினார். அந்த முன்னாடி வசனத்தை எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கிறார். அப்போ இன்னொன்று சொல்கிறாரு யார், நெதன்யாகு அவர்கள். எப்பவுமே பைபிளில் ஒன்று குறிப்பிட்டிருக்கான். அந்த பைபிள் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, இஸ்ரேலை நம்ம என்ன மாதிரியான பார்வையில் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்குமா. இஸ்ரேலை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம நெருக்கமான பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடு இறைவனால் ரட்சிக்கப்படுமா. இஸ்ரேலை அழித்து விடலாம், முழித்து விடலாம், எரித்து விடலாம் என்று தாக்குதல் எண்ணத்தோடு நடத்தப்படுகிற ஒவ்வொரு நாடும் அழிக்கப்படும். அவங்களுடைய எண்ணங்கள் போல தான் அப்படின்னு நான் சொல்லலைங்க. அவர் நெதன்யாகு அவர்கள் இப்போ அமெரிக்காவில் போய் இதை சொல்கிறாரு. யாருக்கிட்ட? ட்ரம்ப் அவர்கள் இந்த பக்கம் இருக்கும்போது இந்த வசனத்தை சொல்கிறார். அதனால் எங்களை எதிர்க்கிற அழிக்கணும்னு நினைக்கிற நாடுகள் ஒவ்வொன்றாக அதற்கான முடிவுகள் எழுதப்பட்டு விட்டதுன்றார். அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கே சொன்னார்? காசாவுக்குள்ளே சொன்னார். அதுக்கப்புறம் ஹெஸ்போலானுடைய நிலைகளை பற்றி சொல்லிட்டாரு. அப்புறம் அங்கே ஈரானை பற்றியும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அடுத்து ஈரானும் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஈராக்கை ஆசாத் ரீஜியனும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி அப்புறம் ஹவுதிகள் இவங்க எல்லாமே எங்களை எதுக்கிறனால அவங்களுக்கு அவங்களே அழித்து கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிள் இருந்து குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியல பாஸ், ஏன்னா பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், அது மட்டும் அது உண்மையா
அப்படிதானா? ஒருவேளை இயேசு அவர்களால் பிறந்த அந்த புண்ணிய பூமியை நெருங்கும் போது இப்படி தான் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நடக்கிற சம்பவம்லாம் அப்படிதாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நகி அட்டாக்கு ஹே தூள் கிளப்பு ஹேன்னு இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் அடிஷ்னலாக இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, ஈரானுடைய அந்த போராட்ட நிலவரம் என்பது அவங்க இதுக்கப்புறம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சது. இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே நீடிச்சதுனாவே அது பெருசாக உள்ள நுழைய போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நான் இன்னொன்று நினச்சேன், நான் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்து பெருசாக பயங்கரமாக பேசுகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை உசுப்பேற்றுறாங்க. கஷ்டம் தலைவர்கள் சேஃபாக வீட்டுக்குள்ளே ஏசி ரூமில் உட்காந்துக்கிறீங்க, போராடுங்கள், சுதந்திர வேட்கை பரவட்டும், அது பரவட்டும், இது பரவட்டும், தீ பரவட்டும்னு சொல்கிற அந்த குரூப்ஸ் எல்லாமே அவங்க பையன் அவங்க எல்லாமே நல்லா சேஃபாக அழகாக போகிறாங்க, அப்படியே ஏசி ரூம்லேருந்து போகிறாங்க, மைக்கை பிடிக்கிறாங்க, பேசுகிறாங்க, போயிடுறாங்க. தலைவர்கள் வீடியோவை போடுறாங்க, பேசுகிறாங்க, அழகாக்குறாங்க. ஆனால் பாதிக்கப்படுவது என்பதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான். அது ரொம்ப குறிப்பு. இது நீங்கள் இங்கே வந்து லோக்கல் அரசியலேருந்து உலக தலைவர் வரைக்கும் இந்த டைலாக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஈரானுடைய ப்ரோட்டஸ்ட்டை கூட எடுத்துக்கிட்டு. ஏன் அப்படின்னா, கடுமையான துப்பாக்கி சத்தம் தெஹ்ரானுக்குள்ளார காதுகளில் ரிங்காரமாக ஒலித்து கொண்டிருது, சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று இரவு மட்டும் ஒரு 20 பேர்த்துக்கு மேலே இறந்துருப்பாங்க. ஒரு சில வீடியோ பதிவுகள் என்னால் ஷேர் பண்ண முடியல, ஷூட் பண்ணி தள்ளுறாங்க, அவங்க கையிலையும் கண்ணு கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கெல்லாம் அந்த தலைவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அவங்கள உசுப்பேற்றி வாருங்கள் மக்களே, வீதிக்கு வாருங்கள், தீ பரவட்டம், மத பரவட்டம்னு சொல்லி உசுப்பேற்றுறீங்களே தலைவர்கள். நீங்கள் வந்து முன்னாடி இல்லைங்க, ரேசா பலாவி அவர்களே நோகாமல் வந்து ஆட்சி பிடிக்கலான்னு பார்க்குறீங்கல்ல, வாங்க பட்டாப்பட்டி டிராயரை போட்டுக்கிட்டு லுங்கி ஒன்று மடித்து கட்டிட்டு ஈரான் வாங்கலேன்னு முன்னாடி நின்று பின்னாடி மக்களை விட்டு போராடுங்களேன். அதை மாட்டீங்க. ஆனால் போராடி வெற்றி பெற்றாங்கன்னா அந்த வெற்றியை ஒரு வீடியோவை எடுத்து படமாக எடுத்து வெளியிடுவீங்க. எங்களால் தான் பறவை வச்சு வெற்றி பெற்றதுன்னு தீ பரவட்டுன்ற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து அதில் ஒரு டேஸ் அடைஞ்சிப்பீங்க நீங்கள். இதே தான் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குல்ல. மக்களே உஷாராக இருந்துக்கோங்க. உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் ஈரான் மக்களை அங்கே செக் வைக்கிறாங்க. பெரிய அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சரி, அடுத்தது நம்ம எங்கே போகிறோன்னா அங்கே சிரியாவுக்குள்ளே போயிடலாம். சிரியாவில் அலிப்போ நகரத்தை நோக்கி பெரிய அளவுக்கு துருக்கி சிரியானுடைய ஃபோர்ஸஸ் இரண்டும் இணைந்து பெருசாக அட்டாக் நடத்துகிறாங்க. குர்திஷ் ரீஜியன் வந்து உள்ளே தடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்னும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேரடியாக தலையிடாமல் இருக்காங்க அந்த விவகாரத்தில், தள்ளி நின்றே வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் ISISக்கு எதிரான தாக்குதல்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, அது மேபி பார்க்கலாம், 2-1 நாள் ஏதாவது மாற்றம் வரப்போதா தெரியல. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் JD Vance அமெரிக்காவோட துணை அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். யாருக்கு? ஐரோப்பிய நாடுகளுக்கு. ரொம்ப ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறார். பிரசிடெண்ட் அவர்களுடைய த்ரெட்டை நீங்கள் புரிஞ்சிக்கல. கிரீன்லேண்ட் வந்து செக்யூரிட்டி இஷ்யூ வந்து இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அதையும் மீறி நீங்கள் வெவ்வேறு கருத்துக்களை சொல்கிறது என்பது சரியில்லை. ஏதோ நேட்டோ நாடுகள்னு வெளியே வரணும்னு சொல்கிறீங்க, அதை பண்ணிடுவீங்க, இதை பண்ணுறீங்கன்னு சொல்லிடுறீங்க. இது சரியில்லை. நேட்டோ ஐரோப்பா நாடுகளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்ட்டாங்க. அதாவது மிரட்டுக்கு எந்த ஐரோப்பா நடந்தாலும் பதிலறிக்கை விட்டுருக்கணும். ஹை என்ன சத்தாங்க பொழந்துடும் அந்த மாதிரி JD Vanceோட மிரட்டல் அப்படி தான் இருந்தது ஐரோப்பா நாடுகளை பார்த்து. ஏதோ போனால் போதுன்ட்டு உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறோம், ஓடி வந்து எங்ககிட்டே சத்தம் போட்டுடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் மிரட்டினார். இதுக்கப்புறமா ஐரோப்பா நாடுகள் ஏதாவது அப்படி இப்படின்னு இருந்தாங்கன்னா எதிர்த்து பேசுவாங்க. இல்லைனா இல்லை பாஸ் நாங்களாம் அப்படி தான் அப்படின்னாலும் எப்படி போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கிரீன்லாந்து விவகாரம் அருமையாக இருக்கிறது, ரொம்ப சூப்பராக சென்று கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது. ஆனால் மறுபடியும் நான் எல்லா வீடியோ பதிலும் சொல்கிறேன், கிரீன்லாந்து அமெரிக்கா வசம் சென்றே தீரும். ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகள் என்ன பண்ணாலும் சரி, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. கடைசியில் எது கம்மன் ஆகிடுவாங்க. அதனால் அமெரிக்கா பக்கம் தான் போய் சேரும். பார்க்கலாம் என்ன நிகழ்வு. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம்.